Hello friends, welcome to Shrisha's Fashion Trends. நாம இந்த வீடியோல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த குட்டி போர்ட் வச்சு எப்படி வந்து ஸ்டோன் வர்க் பண்றதுன்னா வந்து பார்க்க போறோம். வாங்க ஸ்டோன் வர்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நம்ம பிகினர்ஸா இருக்கப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி டிசைன் இருக்க போர்ட்ஸ் எடுத்து போதும். ஃபர்ஸ்ட் இது நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இருக்க பெரிய பெரிய போர்ட்ஸ்க்கு நம்ம வந்து போலாம். சோ நம்ம இப்போ இந்த போர்ட் வந்து எடுத்துட்டோம். சோ இப்போ இதுல வந்து நான் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு அந்த பிளாக் கலராக தெரியுது வந்து கம் சைடு, அதாவது பேக் சைடு அடியில் இருக்க பார்ட்டு ஒயிட் கலர் தான் வந்து ஸ்டோன்ஸ். ஸோ நம்ம இந்த டிசைன் சுற்றி நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நிறையா ஸ்டோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ நான் இந்த போர்டில் வந்து இந்த ஸ்டோன் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதை நம்ம இப்படியே வந்து நல்லா இந்த டிசைனை சுற்றி நம்ம வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அந்த டிசைன் அந்த ஹோல்ஸ் இருக்க பார்ட்டில் வந்து நல்லா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அங்கங்கே வந்து ஸ்டோன் வந்து திரும்பி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டோன்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். ஸ்டோன்ஸ் வந்து தன்னை தானே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பிக்கும். ஜஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே தான் ஆகும். நம்ம திருப்பி திருப்பி பழக வந்து ஈஸியாக ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம ஏன் இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணுறோன்னா மெயினாக கீழே வந்து ஸ்டோன்ஸ் சிந்த வேண்டாம், ஒரே இடமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ட்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் அதுக்கெல்லாம் போகிறப்ப நம்ம ட்ரே வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து நார்மலாக அடியில் ஏதோ நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு கிளாத்தோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி ஒன்று பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள் இல்லை எல்லா ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள், எல்லா ஸ்டோன்ஸும் வந்து இதில் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கீழே தள்ளிக்கலாம். எல்லா ஸ்டோன்ஸுமே இந்த ஹோல்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் என்ன வேணும்னு பார்த்தோம்னா கம் ஷீட் வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த கம் ஷீட்டை வந்து இதில் நம்ம வந்து இப்போ ஸ்டிக் பண்ணோம், அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த சைஸ்க்கு வந்து கம் ஷீட் வந்து கட் பண்ணிக்கணும். ஸ்டிக்கர் ஷீட் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக இந்த போர்டுக்கு என்ன சைஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கம் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிங்கன்னா அடியில் வந்து அந்த பேப்பர் இருக்கும், மேலே வந்து ஸ்டிக்கர் ஷீட் இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம வந்து எண்ட்லேருந்து ஃபுல்லுமே வந்து ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரையிலும். இப்போ வந்து இந்த எண்டில் இருந்து நல்லா இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த அடியில் இருக்க பேப்பரை ஜஸ்ட் அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஏதாவது வந்து டபுள் ஸ்டோன்ஸ் ஒன்று மேலே ஒன்று இருக்கா இல்லை ஏதாவது திரும்பி இருக்கான்னு நம்ம வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா இதில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக இந்த கம் ஷீட் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒட்டின பிறகு ரொம்ப ஸ்லோவாக அதை நம்ம வந்து எடுக்கணும். ஒரு ஸ்டோன் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து இந்த கம் ஷீட் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து அந்த பேக் சைடு இது இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரே டிசைன் வந்து நம்ம நிறையா ஒரு சாரீ அந்த மாதிரி போட போகிறோன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு 20-30 டிசைன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சா நம்ம டிசைன்ஸ் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி நம்ம கிளாத்தில் வந்து போடுறதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாத்து எந்த சாரீ எது நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில்க் காட்டனுக்கு நான் நார்மலாக வந்து சில்க் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன் அயன் பாக்ஸ். ஹெவி அயன் பாக்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ப்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆல்ரெடி அயன் பண்ணனால ரொம்ப சுருக்கம் வந்து எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ, நம்ம எங்கே டிசைன் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஸ்டிக் ஆகிக்கும். இந்த ஷீட் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ நமக்கு வந்து அது எதுவுமே டேமேஜ் அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. ஸோ டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதோ ஒரு கிளாத் அப்படியே நம்ம வந்து அயன் பண்ணக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு கிளாத் நியூஸ் பேப்பர் வந்து போடுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஏதோ ஒரு கர்ச்சீஃபோ இல்லை டவல் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத் போட்டுக்கணும். நான் இப்போ வந்து இங்கே கர்ச்சீஃப் வந்து போடுறேன். ஸோ கர்ச்சீஃப் போட்டு இதே மாதிரி வந்து அயன் பாக்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து வச்சா போதும். நீங்கள் காட்டன் கிளாத் இருக்க மட்டும் காட்டனில் வச்சுக்கோங்க. சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹீட் வந்து கம்மியாக நீங்கள் வச்சாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு அங்கே ப்ரெஸ் பண்ணி மட்டும் நான் வந்து எடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்கனாலே வந்து போதும். ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹெவி ஹீட் வந்து வச்சிடாதீங்க, கிளாத் டேமேஜ் ஆகிடும். மேக்ஸிமம் நம்ம மேலே ஒரு துணி போட்டுட்டு அயன் பண்ணுறப்ப டேமேஜஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ இப்போ நல்லா ஒரு 2 minutes அளவுக்கு நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்படியே வந்து அயன் பாக்ஸ் வந்து வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அயன் பாக்ஸ் வந்து லோ ஹீட் கொண்டு வந்துருங்க. இப்போ நல்லா அந்த இடத்த எங்கே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோமோ நல்லா அந்த ஸ்பாஞ்ச்னால் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த கிளாத்தை எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு அந்த டிசைன் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த டைமுக்கு. ஓகே, சூப்பர். இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா நம்ம இதை வச்சு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இப்போ நமக்கு அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டில் வந்து போட்டாச்சு. ஜஸ்ட் இது நான் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். எடுத்ததுமே நீங்கள் நல்ல இதில் வந்து போட வேண்டாம். அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம வந்து ஒரு 2 to 3 times வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அயன் பாக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 to 3 times வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் வந்து நான் வந்து மறுபடியும் மற்ற டிசைன்ஸ் எல்லாமே இதை விட பெரிய டிசைன்ஸ் எல்லாமே எப்படி போடுறது, ரெடிமேட் ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி டிசைன் போடுறது, அன்ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி டிசைன் போடுறது, சாரீஸ் பட்டு பாவாடைக்கில் எப்படி போடுறதுன்னு வந்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.